மாறிக்கொண்டே இருக்கும் குறிக்கோள்கள் அப்படின்னா என்ன? நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை அடைய நினைக்கிறோம். ஆனால் அதுக்கு நடுவுலேயே அதை அடைவதற்கு முன்னாடியே அது கஷ்டமாக இருந்தால் அதை விட்டு விலகி வேறு குறிக்கோளுக்கு போயிடுறோம். நினச்சி பாருங்கள், நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் போது என்ன கேள்வி கேட்பேன், நீ என்னவாக போகிறேன் அப்படின்னு கேட்டால், நான் வந்து பைலட் ஆக போகிறேன், இல்லை ஆர்மியில் போக போகிறேன், இப்படி ஏதோ ஒரு பதில் வந்து சொல்லுவோம். எல்லோரும் அதே வேலைக்கு தான் போகிறோமான்னா அப்படி கிடையாது. அதே கேள்வியை 10th +2 வரும்போது கேளுங்க. அப்போ வந்து நான் டாக்டராக போகிறேன், என்ஜினியர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுவுமே வந்து ரிசல்ட் வந்த அப்புறம் அப்படி தான் நடக்குதானே? கிடையாது. வேறு ஒரு ஃபீல்டுக்கு வேறு ஒரு தொழிலுக்கு அவங்க போக வேண்டிய சுச்சுவேஷன் வருது. அப்போ குழந்தையிலிருந்து நீ வளர்ந்து ஒரு பெரிய ஆளாகி ஒரு வேலைக்கு போகிற வரைக்கும் நம்ம குறிக்கோள்களை மாற்றிக்கிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம வெற்றியும் குறைவாக இருக்குது. அதனால் குறிக்கோளை மாற்றாமல் இருந்தால், உறுதியோடு ஒரு விஷயத்தில் இருந்தால் நமது வெற்றி நிச்சயம்.